Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நாங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் உல்ஃப் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் படம் வந்துருச்சு. அதனால் நாங்கள் உல்ஃபை மாற்றிட்டு பகலரியா வந்துச்சு. 31 days ஷூட் பண்ணோம். 30 நாள் நைட் ஷூட் தான். நாங்களும் 6 to 6 தான் ஷூட் பண்ணோம். ஒரே ஒரு நாள் கிளைமேக்ஸ்க்கு மட்டும் டே டைம் எடுத்தோம். அந்த கிளைமேக்ஸ் ஒரு ஷார்ட் தேவைப்படுது, அது மட்டும் டேல எடுத்தோம். ஃபஸ்ட்டு 10 பேர்னு சொல்லும் போது அது கமர்ஷியலாக ஆகிடக்கூடாது, அது தப்பாகிடும், படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு. பட் அந்த 10 பேர் அடிக்கிறதே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஓடி அடிக்கிறது, ஒரு இடத்துல நிற்காமல் யார் எங்கே இருக்கான்னு தெரியாமல் வந்து ஃபைட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் பிளான் பண்ணி ஒரே நைட்டில் முடித்தோம். ஒரு கதை என்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒரு 100 டான்ஸரை வச்சு ஒரு 10 கோடி 15 கோடி படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். எனக்குன்னு இவ்வளோ தான் மார்க்கெட்டு, நீங்கள் இவ்வளோ போடுங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு. ஆடிஷனுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன். மிஷ்கின் சார் ஆஃபீஸ்க்கும் போயிருக்கேன், வெற்றிமாறன் சார் ஆஃபீஸ்க்கும் போயிருக்கேன், மணிரத்னம் சார் ஆஃபீஸ்க்கும் போயிருக்கேன். இப்போ எனி டைம் கூப்பிட்டா போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. மணிகண்டன் இருக்கார், அது காம்படிட்டர்னு சொல்ல மாட்டேன். நான் என் கூட 8 தோட்டாக்களில் வந்து முன்னாடி இருந்தே இருக்காப்புல, ரைட்டர்னு தெரியும். பட் இவ்வளோ இந்த ஹைட்டுக்கு போவார் அப்படின்றத அப்போ யாரும் யோசிக்கல. இந்த படத்தில் வந்து தாடி வச்சு ஒரு டார்க்கான ஒரு இது பண்ணியிருக்கேன்னா, அடுத்த படத்தில் டோட்டலாக ஒரு க்ளீன் ஷேவில். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்டீரியோடைப் இருக்குங்க. ஹவ் எக்ஸைட்டட் யூ ஆர் படம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக படம் முடிச்சது வந்து 2023 முடிச்சிட்டோம். 2023 முடிச்சிட்டோம். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சைடில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் தாண்டி தான் வந்திருக்கும் இங்கே. அண்ட் பகலரியான் டைட்டிலுக்கான காரணம் என்ன பிரதர்? அதாவது இது ஒரே நைட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி இருக்கும். 3 ஸ்டோரிஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் அந்த 3 ஸ்டோரியும் எப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படின்றது கதை. ஸோ ஒரே நைட்டில் நடக்கிறதுனால பகலரியான்னு வச்சுருக்கோம். ஈவினிங் 6 to மார்னிங் 6 இதுதான் படத்தோட இது டைம். வேறு மாதிரி யோசிச்சோம். பகலரியான்னொடனே விக்கிபீடியாவில் பார்க்கும்போது டே லைட்டர்னு இருந்துச்சு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். அப்படியே கூகுளில் போட்டு பார்த்தா வெயிலில் வர வேம்பயர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது உங்கள் பேர் வேறு உல்ஃப். ஆமாம், படத்தில் உல்ஃப். நாங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் உல்ஃப் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் படம் வந்துருச்சு. அதனால் நாங்கள் உல்ஃபை மாற்றிட்டு பகலரியான்னு வச்சோம். எதனால உல்ஃப் கேரக்டரோட பேர் டிஃப்ரெண்ட்? அந்த கேரக்டர் நேம் வந்து உல்ஃப்னு வச்சுருந்தோம். ஏன்னா ஒரு சின்ன வயசில் அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடறான் பையன். அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் லவ் பண்ணுறான். ஸோ அந்த லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணும் இவனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தோட கருத்து. அண்ட் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது 2 ஸ்டோரி இருக்குன்றது தெரிஞ்சது. ஏன்னா ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்த மாதிரி ஒரு போர்ட்ரேயல், இன்னொரு பக்கம் தங்கச்சியை தேடி போகிற ஒரு பையன் டீசரில் சொல்லியிருப்பீங்க. ஸோ 2 ஸ்டோரி. பட் நீங்கள் சொல்லுவோம் 3 சொல்லியிருப்பீங்க. 3 ஸ்டோரிங்கும்போது ஒரு மாதிரி பேரல் ஸ்டோரி டெல்லிங், பேரல் நரேஷன்ற மாதிரி ஒரு இல்லை. அதுதான், அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லாமே ஒரே கதை தான் அப்படின்றது செகண்ட் ஹாஃபில் ரிவீல் ஆகும். லீனியர் தான். ஆமாம். பகலரியானில் வந்து நைட் ஷாட்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்க. நான் ட்ரெய்லராக பார்க்கும்போது இந்த ரிஷிகேஷ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வரும்போது மட்டும்தான் வெளிச்சம் வருது, பகல் வெளிச்சம் வருது. மற்றபடி ஃபுல்லாக நைட்டு தான். ஒர்க்கிங் வித் லைட்ஸ் அண்ட் நைட்ஸ். இல்லை, அதுதான் படமே வந்து ஈவினிங் 6 to மார்னிங் 6 தான். ஸோ அந்த டைமில் நடக்க அந்த 12 hours நடக்கிறது தான் கதை. ஸோ 32 days ஷூட், 31 days ஷூட் பண்ணோம். 30 நாள் நைட் ஷூட் தான். நாங்களும் 6 to 6 தான் ஷூட் பண்ணோம். ஒரே ஒரு நாள் கிளைமேக்ஸ்க்கு மட்டும் டே டைமில் எடுத்தோம். அந்த கிளைமேக்ஸ் ஒரு ஷார்ட் தேவைப்படுது, அது மட்டும் டேல எடுத்தோம். எல்லாமே நைட் ஷூட் தான். அதுதான் அந்த நைட்டில் எப்படி அவன் ஒரு காரு ஒரு பட்டர்ஃப்ளை எல்லாமே டைட்டிலில் ரிவீல் பண்ணியிருக்கோம். ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு காரு, அதை வச்சு இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறானா, எங்கே கொண்டு போகிறான், அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான், அதை பொறுத்து தான் படம். அதில் வந்து அவர் பண்ணியிருக்கிறது வந்து சைலண்ட் கேரக்டரு. அவர் பேச மாட்டார். உல்ஃப் வந்து கொலை பண்ணிட்டு வந்தவன். இவனுங்க 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிறாங்க, என்ன ஆகுது அப்படின்றது தான் கதை. அண்ட் படம் ஸ்டண்ட்டாக ஆக்ஷனாக பேக்டாக இருக்குது. ஆமாம், ரெண்டு பேருமே கேங்ஸ்டர். இப்போது யூஸ்வலாக வந்து ஒரு கேங்ஸ்டர் இருப்பாங்க, ஒரு ஹீரோ இருப்பார், அப்படி இருக்கும். இதில் வந்து 2 பேருமே கேங்ஸ்டர். இவனும் கேங்ஸ்டர், அவனும் கேங்ஸ்டர். ஸோ அந்த 2 கேங்ஸ்டர் மீட் பண்ணும்போது நடுவில் இன்னொரு கேங்ஸ்டர் வரும். ஸோ அவங்க 3 பேர் சந்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்றது தான் கதை. 3 ஃபைட்டு எல்லாமே இருக்குது. அதுதான், அது நம்பக்கூடியமான ஃபைட் தான் எல்லாமே. இந்த கமர்ஷியலாக வந்து அடித்து பறக்க விடுறது அது கிடையாது, நம்பக்கூடிய. ஆமாம், அவன் எதை வச்சு அடிப்பான், என்ன எப்படி பண்ணுறான் அப்படின்றது. ஏதாவது மறக்க முடியாத ஸ்டண்ட் சீக்வன்ஸ் நீங்கள் பண்ணது, ஆக்ஷன் ஸ்டண்ட் பிளாக்ஸ் என்ன
திஸ் ஹேப்பன் இந்த ஆக்சிடென்டலாக? ஆமாம், அந்த ட்ரெய்லரில் வரும் ஒரு லாஸ்ட் ஷாட்டில் ஒன்று வரும், அப்படியே ஒரு 10 பேர் இருப்பாங்க லைனாக. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு 10 பேர்னு சொல்லும் போது அது கமர்ஷியலாக ஆகிடக்கூடாது, அது தப்பாகிடும், படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு. பட் அந்த 10 பேர் அடிக்கிறதே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஓடி ஓடி அடிக்கிறது, ஒரு இடத்துல நிற்காம யார் எங்கே இருக்கான்னு தெரியாமல் வந்து ஃபைட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் பிளான் பண்ணி ஒரே நைட்டில் முடித்தோம். ஸோ அது கொஞ்சம் மறக்க முடியாது. ஆமாம், லென்த் ஷார்ட்டாகவே. ஆமாம், பெரிய பெரிய ஷாட். ஆமாம், அது எத்தனை ஒரே டேக்கில் முடிச்சு? ஒரே டேக்கு ஒரே நாள். ஒரு நாள் தான் டைம் கொடுத்தாங்க, பட்ஜெட் இல்லை, எனக்கு ஒரு நாளில் ஃபைட் முடிச்சிருங்க அப்படின்னு. அது ஒரே நாளில் முடித்தோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறது. ஏன்னா ஒரு டைலாக் கொடுக்குறாங்க, ஒரு 1 பேஜ் டைலாக், லென்த்தி டைலாக், ஒரு ஷார்ட்டில் பேசுறதுன்றது நைட்டு ஃபுல்லாக மக்கப் பண்ணி அடுத்த நாள் எக்ஸ்பிரஷன்ஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கொடுத்துடலாம். ஸ்டண்ட்ன்றது இட் இன்வால்வ்ஸ் இன்னொரு 10 பேர் இல்லை, உங்களோட கையில் மட்டும் கிடையாது. 10 பேர், கேமராமேன் கையில் இருக்குது, லைட்மேன் கையில் இருக்குது, எவ்ரிதிங் இன்வால்வ்ஸுங்கும் போது அந்த சீன் மேக்கிங் பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு மாஸ்டர் வந்து கம்போஸ் பண்ணார், அதுக்கப்புறம் ரிஹர்சல் பண்ணும்போது கேமரா இப்படி வந்தால் கரெக்டாக இருக்கும், இப்படி வந்தால் கரெக்டாக இருக்குன்ற கேமரா பார்த்தோம். ஸோ அதுதான் அந்த எல்லாமே அந்த மேஜிக் மூமெண்ட்ஸ் தான். அது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி சிங்கிள் ஷாட்டில் முடிப்போம்லாம் பண்ணல, வரலன்னா அடுத்த டேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் பண்ணோம். பட் ஆனால் அது ஒரே ஷாட்லேயே அழகாக வந்துடுச்சு. அதுக்கு மேலே திரும்பியும் அதை நம்ம க்ளோஸ் போக வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியெடுத்தோம். அண்ட் உங்களோட படங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி டார்க்காக, ஐ மீன் டோனாக சொல்கிறேன், டோன் அண்ட் கதை சொல்ல விதம் எல்லாமே ரொம்ப டார்க்காக, சட்டலாக, டைலாக்ஸ் பெருசாக இல்லாமல் கம்மியான டைலாக்காக, ஒரு மாதிரி கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணக்கூடிய படங்கள் தான் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஸோ அந்த சூஸிங்கான காரணம் என்ன? என்னோட படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சிக்னேச்சர் செட் பண்ணுறீங்க? இல்லை, சிக்னேச்சர்லாம் செட் பண்ணல. ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கணும். இப்போ படம் பார்க்க வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு போர் அடித்தாலே அவ்வளோதான், படம் எழுந்து போயிடுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து அவங்கள எங்கேஜிங்காக வைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று த்ரில்லிங்காக ஏதாவது ஒன்று சொன்னால் தான் அவங்க உட்காடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஃபன்னியாக போயிடணும், காமெடியாக போயிடணும். நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கிறது த்ரில்லிங்காக வந்திருக்கு, காமெடியில் இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். அது பண்ண பிளான் இருக்கு? ஆமாம், பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பண்ணிட்டாங்களா அது காமெடி? ஷூட் போயிட்டுருக்கு. ஆன்மகன் சொல்லிட்டு ஒரு படம் பிரபு சார் கூட பண்ணிகிட்ருக்கேன், அது ஷூட் போயிட்டுருக்கு. அது வந்தால் மேபி இந்த வில்லேஜ் சைடு அந்த சென்டர் ஆடியன்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். இப்போ இந்த டார்க் படம்னு சொல்கிறீங்களா, இதெல்லாம் வந்து சிட்டி மால்ஸு இதில் தான் போகுது. அந்த படங்கள்லாம் வந்துச்சுன்னா பிரபு சாருக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்குது சவுத்தில். ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா கிராமத்து மக்களும் நம்ம ஃபேஸ் தெரியாது. அண்டு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண ஒரு 10 நிமிஷம் கூட ஆடியன்ஸ் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறக்கூடாதுன்ற அவ்வளோ கான்ஷியஸ்னஸ் இருக்கும்பொழுது என்னென்ன கேட்டகரிஸில் கதை கேட்பீங்க பிரதர்? லைக் ஒரு கதை கேட்குறேன் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் இருக்கணும், ஸோ இந்த கதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்குன்னா. இல்லை, நான் படத்தோட க்ரெக்ஸு வந்து நரேஷனில் கேட்பேன். ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்குள்ளே ஓரளவுக்கு சொல்லிவிட்டு அது ஸ்கிரிப்டு வாங்கி நான் படிப்பேன். ஸ்கிரிப்டு படிக்கும்போது தான் வந்து அந்த கேரக்டர் எவ்வளோ டெப்த்தாக இருக்குது, நம்ம எவ்வளோ எங்கேஜிங்காக நம்மளை வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போ படிக்க ஆரம்பிச்சோன்னா, ஒரு ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பிச்சோன்னா 2 daysக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு போர் அடிக்குதுன்னு அர்த்தம். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கும் போது ஏதாவது வேலை வரும், டக்குன்னு மூடி வச்சுட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த 2 நாளைக்குள்ளே நான் முடிச்சிட்டேன்னா அந்த டைரக்டரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் பேசி அப்போ தான் சைன் பண்ணுவேன். ஒரு படம் பண்ணுறோம், ஒரு கதை கேட்குறோம், இம்ப்ரெஸ் பண்ணுது அந்த கதை, அதனால தான் அந்த படமும் நம்ம ஒத்துக்கிறோம், ஹிட் ஆகும், மக்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி. ஆனால் எல்லா படங்களும் அப்படி போகிறதில்ல. ஒரு சிலர் வந்து அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாக போயிட்டு எதிர்பார்த்த அளவுக்கு போகாத படங்களுமே இருக்குது. ஸோ இப்போ இந்த தப்பு எங்கே நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக சூஸ் பண்ணுற கதை? அது மேக்கிங்கில் மேபி சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கிரிப்டாக படிக்கும்போது ஒரு விஷுவல் இமேஜினேஷன் நம்ம பண்ணி வச்சுருப்போம். அது ஸ்க்ரீனில் வரும்போது சம்டைம்ஸ் ரொம்ப அழகாக வந்துடும், நம்ம இமேஜின் பண்ணதை விட பயங்கரமாக வந்துடும். அப்போ வந்து அது பயங்கரமான ஹிட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நம்ம இமேஜினேஷன் விட கம்மியாக தான் வந்து ஃப்ரேமில் வந்திருக்கு, பட்ஜெட் இல்லை, லொக்கேஷன் ப்ராப்ளம், அந்த லொக்கேஷன் கிடைக்கல, காம்ப்ரமைஸ் ஆகி பண்ணுறோம் அப்படின்னா அது படத்தோட குவாலிட்டியை குறைக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸை நோக்கி போகாது. வெற்றியோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும் ஒரு படம் கேட்டதுக்கப்புறமா? இல்லை, நமக்கு தெரியும்ல நம்ம மார்க்கெட்டு இவ்வளோ தான், இவ்வளோ போட்டால் இவ்வளோ காசு எடுக்கலாம், இதுதான் நம்ம பிஸ்னஸ்ன்னு தெரியும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன இமேஜினேஷன் இருக்குமோ அதை தான் நம்ம இமேஜின் பண்ணிப்போம். இப்போ ஒரு கதை என்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒரு 100 டான்ஸரை வச்சு ஒரு 10 கோடி 15 கோடி படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். எங்கள் ப்ரொடியூசரை, வேண்டாங்க, நீங்கள் எனக்குன்னு இவ்வளோ தான் மார்க்கெட்டு, நீங்கள் இவ்வளோ போடுங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அது பிரச்சனை கிடையாது, பட் மினிமம் இவ்வளோ வரும்னு இருக்குது, அதை தாண்டி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா
அது உங்களுக்கும் நஷ்டம், என்னோட பேரும் ஸ்பாயில் ஆகும், அடுத்த ப்ரொடியூசர்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். ரொம்ப சென்சிபிளாக பேசுறீங்க ப்ரோ. ஏன்னா அனலைசிங் த மார்க்கெட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறேன். நீங்கள் ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக சொல்லுங்கள், ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு லீட் ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கான மார்க்கெட் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறதுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு? இல்லை அதுதான், நம்ம ப்ரீவியஸ் மூவி எடுத்து பார்ப்போம், அது என்ன பிஸ்னஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சேட்டலைட் விற்றுருக்காங்க, எஃப்எம்எஸ்க்கு எவ்வளோ விற்றுருக்காங்க, எத்தனை பேர் அதை பார்த்துருக்காங்க. இப்போ ஓடிடி கொடுத்தோம்னா இப்போது ஜிவிலாம் இன்னும் வரைக்கும் ஓடிடியில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு எங்கே ஓடிடியில் மார்க்கெட்டா இல்லை தேட்டரில் மார்க்கெட்டா, தேட்டரில் அதிகமாக இப்போ ஸ்க்ரீன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு இப்போ இவர் கூட சொன்னார், ஒரு 250 ஸ்க்ரீன்ஸ் போடலாம். வேண்டாம், அது காலியாக தான் இருக்கும் தேட்ரு. அது நம்ம மினிமமாக ஒரு 100-150 தேட்டர் போட்டோம்னா படம் நல்லா இருக்குது, வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, தேட்டருக்காரங்களே இன்க்ரீஸ். நம்மளா ஃபஸ்ட்டு பெரிய கால் எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்றது தான் தாட்டு. மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஆக்டருக்கு? இல்லை அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து சர்வே பண்ண முடியும். ஏன்னா சினிமா முன்னாடி மாதிரி இல்லை, மார்க்கெட்டு தெரிஞ்சு அதுக்கான பட்ஜெட் நம்ம டிமாண்ட் பண்ணுறோம், இப்போ அதுக்கான ஃபீஸ் நம்ம வாங்குகிறோம்னா நம்ம சஸ்டெயின் பண்ணலாம். இங்கே இல்லை நான் ஒரே படத்தில் நான் வந்து மேலே கேட்குறேன் அப்படின்னா அடுத்த வாய்ப்புகள் நமக்கு வராது, நம்ம பக்கத்தில் வர்றதுக்கு யோசிப்பாங்க. இந்த இடத்துல இருக்கோம்னா சரிப்பா இவ்வளோதான், இந்த 5-10 நம்ம நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வருவாங்க. ஒரே இடத்துல தூக்கி வச்சோம்னா பக்கத்தில் வர்றதுக்கே யோசிப்பாங்க, என்ன அவர் அவ்வளோ கேட்பாருப்பா, பக்கத்துலாம் போக முடியாது. நல்ல ஸ்கிரிப்ட்ஸை நிறையா விட வேண்டியது இருக்கும், நல்ல டீமை விட வேண்டியது இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். இப்போ இதுலேருந்து ஒன்று கேட்குறேன், நீங்கள் விட்ட டீம் விட்ட ஸ்கிரிப்ட்னு ஏதாவது இருக்கா? இல்லை நான் சம்பளத்துக்காகன்னு விடலை, நல்ல ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி விட்ட கதைகள்லாம் இருக்குது. நம்மள நல்ல ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டைம் ஆகட்டும், வேறு ப்ரொடக்ஷன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதை மிஸ் அவுட் ஆகி ரிலீஸ் ஆகிருக்கா அந்த படங்கள் ஏதாவது? அயோத்தி வந்துச்சு, அயோத்தி நான் மிஸ் பண்ணேன். ஆமாம், நான் மிஸ் பண்ணதான். அதுக்கப்புறம் சசிகுமார் சாருக்கு ஏற்ற மாதிரி அது 2-3 சீன் மாற்றிருந்தாங்க. பட் அது அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கரெக்டான ப்ரொடக்ஷன் இருக்காது, ஒரு 3 months வெயிட் பண்ணுங்கள், இல்லை வேறு ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னா போய் கதை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் அவர் ட்ரைடன்ஸ் போய் கதை சொன்னார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது படங்கள், உங்களோட படங்கள் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பிரேக் பண்ணுறதுக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் ஸ்டில் இப்போதைக்கு டாக்கிங் அபவுட் கரண்ட்டாக உங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங், உங்களோட வே ஆஃப் சூஸிங் த ஃபிலிம்ஸுங்கும் போது வெற்றிமாறன் சாரோட மாதிரியான படங்கள், இல்லை மிஸ்கின் சார் மாதிரியான படங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக நாங்கள் பார்க்குறோம். ஸோ பர்சனல் வெளியே ஆடியன்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது. ஸோ இப்போ பார்த்தா ஒரு டெபியூட்டன்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் கூட இன்னும் ஒர்க் பண்ணாதது காரணம் அவங்க இன்னும் அப்ரோச் பண்ணலையா, இல்லை உங்களுக்கு எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணால் உட் பி என்னோட கப் ஆஃப் டீன்ற மாதிரி ஃபீல்? இல்லை அவங்கக்கிட்ட இன்னும் நான் போய் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆடிஷனுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன், மிஸ்கின் சார் ஆஃபீஸுக்கும் போயிருக்கேன், வெற்றிமாறன் சார் ஆஃபீஸுக்கும் போயிருக்கேன், மணிரத்னம் சார் ஆஃபீஸுக்கும் போயிருக்கேன். அவங்க இன்னும் நான் ரீச் ஆகலை அவங்கக்கிட்ட. மேபி ஏதாவது ஒரு படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா பார்ப்பாங்களா இருக்கும், இல்லை யாராவது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது வந்து சார் இது இந்த மாதிரி இவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷனாக கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன கூப்பிடலாம். ஆனால் எப்போ எனி டைம் கூப்பிட்டா போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. உங்களோட ட்ரீம் டைரக்டர் டு ஒர்க் வித்? வெற்றிமாறன் சார் அப்புறம் சங்கர் சார், 2 பேர். ஏதாவது ஒரு படம் ஒரு சீன் வந்துட்டு போனாலும் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான். நான் என்னோட ஆக்டிங் கெரியரை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் இதை பண்ணால் ஐ வுட் எக்ஸல் அப்படின்னு நீங்கள் பர்சனலாக நினைக்கிற விஷயங்கள் அண்ட் நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஷயம்? இல்லை அதுதான், டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்கணும். இப்போ இந்த படத்தில் வந்து இப்போ தாடி வச்சு ஒரு டார்க்கான ஒரு இது பண்ணியிருக்கேன்னா, அடுத்த படத்தில் டோட்டலாக ஒரு க்ளீன் ஷேவில் கொஞ்சம் அந்த ராம்காம் மாதிரி, கொஞ்சம் அந்த காலேஜ் பாய் மாதிரி வந்தோன்னா அப்போ அந்த வேரியேஷன் ஆடியன்ஸ்க்கு பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான். இப்போது காக்காக்கு முன்னாடி இருந்த சூர்யா வேறு, காக்கா அப்புறம் சூர்யா, அந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் இருந்தால் மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடலாம் அப்படின்றது தான். இந்த படம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2 கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல பிரதர். இப்போ இந்த படம் வந்து நைட்டு ஃபுல்லாக எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இது முடிச்சுட்டு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இவரோட படங்கள் நானே வரும்போது மைண்ட் செட்டே எப்படி தான் இருந்துச்சு, டார்க் ஃபிலிம்ஸ், லெஸ் டயலாக்ஸ் அப்படி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் காமெடி டயலாக்ஸ் நிறையா இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் எனக்கே அன்பிலீவபிளாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை அது அவங்க ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் நம்ம அதை மாற்றி பண்ணணுன்னு இருக்கோம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஒரே த்ரில்லர் படமாகவே இருக்குது, கொஞ்சம் ஜாலியாக வீட்டில் ஃபேமிலி ஆடியன்ஸை வேறு ஃபேமிலியிலே வந்து அக்கா பையன்லாம் வந்து என்னம்மாம்மா டெய்லி வந்து ஒரே மாதிரி தான் படம் த்ரில்லராக வருது, கொஞ்சம் அப்படி ஜாலியாக காமெடி அப்படி நடிமாம்மா, அப்போ தான் நாங்கள் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னா. அப்போ சரி ஓகே, அப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட்டில் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜானரை மாற்றி பண்ணுறது. ஆமாம், அதுக்காக இந்த ஜானர் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரல, எல்லா ஜானரும் பண்ணுவேன்,
அது கொஞ்சம் வேரியேஷன்ஸோட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. குழந்தைகளின் விருப்பத்திற்கு இணங்க, குடும்பம் வேண்டுகோளிற்கு இணங்க, ஒரு கம்ப்ளீட்டாக ஃபேமிலி சென்டர், இதுவுமே ஃபேமிலியோட பார்க்கலாம் இல்லையா? ஆமாம், இது ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. ஒரு லவ், அதில் இருக்க எமோஷன், அண்ணன் தங்கச்சி பாண்டிங், அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் உங்களோட படங்கள் நீங்கள் சூஸ் பண்ண படங்களை பார்க்கும்பொழுது மோர் தேன் ஆக்டிங் ஸ்கோப்பை விட கதைக்கான களம் அதிகமான ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. இல்லை, அதுதான் நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். படங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, ஓகே ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் இருந்தால் தான் பிடிக்குது. ஏன்னா கண்டென்ட் நிற்கும். இப்போது நம்ம நல்லா நடிச்சிருக்கா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து படம் பார்த்துட்டு 1 or 2 days அதை சொல்லுவாங்க, அவ்வளோதான். பட் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து நீங்கள் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து உங்கள் மைண்டில் இருக்கும். அதனால் கண்டென்ட்டுக்கு தான் எப்போவுமே நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து அது என்ன தேவைப்படுதோ அதை கொடுத்தா போதும் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ரியோ இருக்காரு, கவின் இருக்காரு, ஹரிஷ் கல்யாண். இந்த வரிசையில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களை அவாய்ட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோஸ் அப்படிங்கும்போது நீங்கள் தான் அடுத்த தமிழ் சினிமா, அடுத்த வரப்போகிற தமிழ் சினிமா அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு சிலர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். அவங்க பண்ணுற ஹோம் ஒர்க்ஸ், அவங்க பண்ணுற ப்ரிப்பரேஷன், அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ உங்களை இன்ஸ்பயர் பண்ண, உங்கள் காலகட்டத்திலேயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஹீரோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணது, அவங்களோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆன ஏதோ ஒரு விஷயம்? மணிகண்டன் இருக்கார். அது காம்படிட்டர்னு சொல்ல மாட்டேன். நான் என் கூட 8 தோட்டாக்களில் வந்து முன்னாடி இருந்தே இருக்காப்புல. 8 தோட்டாக்கள் போது தான் ஃபஸ்ட்டு பழக்கம், நேரில் பார்த்து பழக்கம். பட் அவர் அப்போவே வந்து இவ்வளோக்குள்ளே மெமிக்ரி பண்ணுவார், இவ்வளோக்குள்ளே டேலண்ட் இருக்குது, ரைட்டர்னு தெரியும். பட் இவ்வளோ இந்த ஹைட்டுக்கு போவார் அப்படின்றத அப்போ யாரும் யோசிக்கல. பட் இப்போ அவர் போகும்போது சந்தோஷமாக இருக்குது. நல்லா நம்ம கூட நடித்த ஒருத்தர் பெரிய லெவலில் போயிருக்காங்கன்னா சந்தோஷம் தானே. அண்ட் ஹாப்பியான ஒரு மொமெண்ட் என்ன, உங்களோட ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது ஒரு ஜிவி அடித்து காலி பண்ண இன்னொரு ஜிவி தான் வரணும். ஜிவி 2 வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 8 தோட்டாக்களை அந்த மார்க்கை அடித்து பேசுறதுக்கு இன்னொரு 8 தோட்டாக்கள் 2 தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உங்களோட மைல் ஸ்டோனை நீங்களே செட் பண்ணிக்கிறீங்க, நீங்களே இதை பிரேக் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ உங்களோட ஃபில்மோகிராஃபியில் அடுத்த படம் என்னோடது 8 தோட்டாக்கள் மாதிரியோ ஜிவி மாதிரியோ பேசப்படும் அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? இல்லை இதோட சீக்வல் எடுக்கலாம் அப்படின்னா இதோட சீக்வல் ட்ரை பண்ணலாம். இல்லை, 8 தோட்டாக்கள் 2 சீக்வல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம், அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அந்த சீக்வல் பண்ணணும், அந்த சத்யா கேரக்டர் அப்படியே பார்ட் 2லையும் கொண்டு வரணும் அப்படின்றது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கும்போதே சப் கேள்வியாக நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த ஜென்ரேஷன்லேயும் முன்னாடியா அப்படின்ட்டு. அது எனக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் யார் உங்களுக்கு அப்போ வச்சு? முன்னாடி ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது சூர்யா சார் வந்து அங்கே 12 மணி 1 மணி வரைக்கும் மத்தியானம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவார். ஸோ அப்போ மாஸ்டர் சொல்லலாம் 10 மணிக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு 10 மணிக்கு கிளம்புவோம். டைம் ஆச்சு கிளம்புவோம். ஃபாஸ்ட்டாக கிளம்புவோம். மாஸ்டர் சொல்லுவார், சூர்யாலாம் அங்கே வந்தால் 1 மணி வரைக்கும் இருப்பார், அதுதான் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கான பலன் தான் இப்போ அவருக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கிது. ஸோ அப்போது நினைப்போம், ஓகே அப்போ நம்மளும் வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும், வந்துட்டால் ப்ராப்பராக கற்றுக்கணும், டைம் ஆகிடுச்சு கிளம்பணும் அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக இருந்து கற்றுக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சினிமா எவ்வளோ பிடிக்கும்ன்றது, சினிமா தான் எல்லாம் முடிவு பண்ணதுக்கான காரணம். ஆமாம், ஆக்சுவலாக சினிமா தான். சினிமா இல்லைன்னா ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவோட பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸ், அதுதான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போயிருந்தேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு கூத்துப்பட்டுற இதெல்லாம் போய் தான் சினிமாக்குள்ளே வந்தேன். இப்போதைக்கு சினிமா தான். காலையில் எழுந்தாலும் சினிமா தான், நைட்டு படுக்கும்போது சினிமா தான். அதை தவிர்த்து வேறு எங்கேயும் போகிறதும் இல்லை, ஆப்ஷனும் இல்லை. ஏன் அவ்வளோ பிடிக்கும் சினிமா? இல்லை, எல்லாத்தையும் மறக்க வச்சிரும். எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு படம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த படத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும். அதுவும் கொஞ்சம் நல்ல படமாக இருந்ததுன்னா டோட்டலாக நம்மளோட வரிஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அதை நம்மளை கொண்டு போகுது. அப்படிங்கும்போது நம்மளோட படமும் நாளைக்கு 10 பேர் அப்படி கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் பகலரியான். மே 24 ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். ஃபேமிலியோட டெஃபினட்டாக போய் பார்க்குறோம். நன்றி. தேங்க்யூ. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.